திருவனந்தபுரம்லேருந்து திருச்சி வரைக்கும் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். நான் தான் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கும். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ஜர்னி தாங்க பண்ண போகிறோம். எஸ், அகைன் நம்ம பார்த்தீங்கன்னா திருவாண்டரம்லேருந்து திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜர்னி தாங்க பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி எக்ஸ்ப்ளோரிங் vlogகும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ரிட்டர்ன் திருநெல்வேலி போகிறதுக்கான டைமும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா திருவனந்தபுரம்லேருந்து திருச்சி வரைக்கும் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நான் வந்து கரண்ட் அவைலபிலிட்டிலாம் டிக்கெட் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கவுண்டரில் போய் கேட்கணும், கவுண்டர் ரிசர்வேஷன் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. பண்ண முடிஞ்சதுன்னா அதை பண்ணிட்டு நம்ம ட்ரெயின் ஏறி திருநெல்வேலி போகிறோம். சரி வாங்க, ஒரு ஷார்ட் ஜர்னியாக தான் இருக்கும், பட் ஒரு சூப்பரான ஒரு சீனிக்கான ரூட்டாக இருக்கும். மார்னிங்லாம் நல்லா மழை பெஞ்சுது, பட் இப்போது மழை எதுவுமே இல்லை, பெஞ்சால் நல்லாயிருக்கும். சரி வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் என்ன கதைன்னு பார்த்துட்டு, இல்லைனா அன்ரிசர்வ் டிக்கெட் தான் இருக்கணும். ஸோ போய் பார்த்துட்டு உள்ளே போகலாம். டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ திருவாண்டரம்க்கு வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. அண்ட் நீங்கள் பத்மநாபசாமி கோயில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கோயில் தாண்டோடனே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அங்கேயே போனீங்கன்னா போயிட்டு இறங்கிடலாம் கோவில் வாசல்லையே. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் என்ன கதைன்னு கேட்போம். உள்ளே தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட்கலுக்கு லைன் நிற்குது, அந்த சைட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டிக்கு. ஸோ அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அப்படியே உள்ள இங்கே தான் ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் நிற்கிது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து அப்படியே சுற்றிட்டு 2க்கு போக வேண்டியதான். ஸோ இன்னொரு ½ hour டைம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு SLRD கோச் இருக்குது அண்ட் நம்ம ட்ரெயினோட நேம் போர்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ட்ரிவாண்ட்ரம் அண்ட் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து குருவாயூர் இன்டர்சிட்டியாக பார்த்தீங்கன்னா போகும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ் தான். இந்த ட்ரெயினில் நிறைய அன்ரிசர்வ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படியே எத்தனை அன்ரிசர்வ்னு கணக்கு போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்படி தான் இருக்குது இன்டீரியர்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டைப் மாதிரி பின்னாடி உட்கார்ற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் டு ஃபேஸ் அந்த மாதிரி சீட்ஸ் கிடையாது. இவ்வளோ இங்கே ஒரு ரேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மிரரு. ஸோ இது அன்ரிசர்வ்னால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் 2 இருக்குது, ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் தான் நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்கணும் தெரியல எனக்கு. திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்ரிசர்வ் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மொத்தம் நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 20 கோச்சஸ்ஸு, அதில் வெறும் 5 ரிசர்வேஷன் கோச்சஸ் தான். 4 செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் கோச் அண்ட் ஒரே ஒரு ஏசி சேர் கார் கோச் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மிச்சபடி எல்லாமே அன்ரிசர்வ் தான். ஒரு டிமாண்டான ஒரு ட்ரெயின் தான் இந்த திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ திருவாண்டரம்லேருந்து திருச்சி வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போது என்னோட அன்ரிசர்வ் நான் சொல்லிட்டேன். எதுக்குன்னா நான் வந்து கரண்ட் அவைலபிலிட்டி தான் புக் பண்ண போனேன், பட் செம க்யூ நின்றுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாஃப் வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்களாம். சரி ஓகே, நான் இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தேன் அன்ரிசர்வ்டே காலியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, அன்ரிசர்வ் டிக்கெட்டு நான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கோச்சஸோட இன்டீரியர்லாம் காட்டுறேன். அப்புறம் ஏசி பார்த்துட்டு என்ன லோக்கோன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா D4 வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதோட இன்டீரியர்ஸும் போய் பார்த்துடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சேர் கார் தான் இது. ஸோ இதோட இன்டீரியர்ஸ் போய் பார்த்துருவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் டைப் சீட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பின்னாடி உட்கார்ற மாதிரி.
அண்ட் அதே இதுதான் இன்டீரியர்ஸ் தான். ஸோ போய்ட்டு ஏசியும் பார்த்துட்டு என்ன லோக்கம்னு சொல்லி பார்ப்போம். கார் கோச் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதோட இன்டீரியர்ஸும் போய் நம்ம போய் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைனாக பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சஸ் தான். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் இங்கே கம்மியாக தான் இருக்குது. பட் போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா ஏறும் இந்த ட்ரெயினுக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து போகுது. இந்த கோச்சோட இன்டீரியர் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் இருக்கிற அன்ரிசர்வ்டு டைப் ஆஃப் கோச் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. 2-3 டைப் ஆஃப் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அன்ரிசர்வ்டுனால. இதுதான் ஸோ WAP4 அரக்கோணம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு LHB ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஒரு MT கிளாஸ் ஸ்லீப்பர் கோச்சு. ஸோ எதுக்குன்னு தெரியல, மேபி ஏதாவது ஊருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க WAP4 அரக்கோணம் செட்டோடைய WAP4 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மள ஃபுல் செட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணும்போது ட்ரிவாண்ட்ரம்லேருந்து சென்னைன்ற பாருங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும். அண்ட் நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30க்கு ட்ரிவாண்ட்ரம்லேருந்து எடுத்து ஸோ நார்மல் ரூட்டு தாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து குளித்துறை, நாகர்கோவில் டவுனு, அப்படியே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் வழியாக திருச்சிராப்பள்ளி போய் ரீச் ஆகும். ஈவினிங் ஒரு 7:30 மணி வாக்கில் போய் ரீச் ஆகும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு WAG4 இருக்குது, WAG9 இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸோட ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துகிட்டு இருக்கும். சரி வாங்க நம்ம கோச்சுக்கு போவோம். நம்ம கோச் பின்னாடி இருக்குது. ஸோ பின்னாடி வரைக்கும் போகணும். டிலேயில் நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா குளித்துறை தான். ஸோ நடுவில் எந்த ஸ்டாப்புமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி லிமிடெட் ஸ்டாப்ஸ் மட்டும் தான் இந்த ட்ரெயினுக்கு. ஸோ அது வரைக்கும் நல்லா சூப்பரான ஒரு சீனிக்கான ரூட்டை என்ஜாய் பண்ணிட்டே போவோம்.
minutes டிலேயில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் குளித்துறை பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் தான். நடுவில் பார்த்திங்கன்னா இரணியல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா நாகர்கோவில் டவுன் தான் போவோம், ஜங்ஷனும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் சீனிக் ரூட்டு பயங்கரமாக இருக்குது சீனரிஸ்லாம். பட் மழை தான் இல்லை, பட் சில்லுன்னு கிளைமேட் இருக்குது. ஸோ போவோம். இதுக்கப்புறம் நாகர்கோவில் டவுன் தான். ஸோ அது வரைக்கும் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டே போவோம். வாங்க. மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா நாகர்கோவில் டவுன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே க்ரௌடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறுறாங்க, அதே மாதிரி இறங்கவும் செய்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா வந்து வள்ளியூர் மட்டும்தான், மிச்சம் எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. ஆரல்வாய்மொழி அண்ட் நாங்குநேரியாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக பார்த்திங்கன்னா வள்ளியூர், அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தான். ஸோ ஃபுட்டு வைஸ் பார்த்திங்கன்னா ஆன்போர்ட் கேட்ரிங் இருக்குது. ஸோ எதாவது டீ காஃபி அண்டு வடை பஜ்ஜி அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பிரச்சனை இல்லை ஃபுட்டுக்கு. ஆன்போர்ட் கேட்ரிங் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல சீனிக்கான ரூட் பார்த்தோம். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான சீனிக்கான ரூட்லாம் இனிமேல் தான் பார்ப்போம். சரி வாங்க போகலாம். இங்கே ஒரு 2 minutes தான் ஹால்ட்டு, போவோம். இந்த லைனில் அப்படியே போனோன்னா ஸோ இங்கேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும். பட் நம்ம வந்து ஜங்ஷனுக்குள்ளே போக மாட்டோம். ஸோ அங்கே தெரியுது பார்த்திங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் தான் நாகர்கோவில். பட் நம்ம அங்கே போக மாட்டோம். அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து பைபாஸ் லைன் பிடிச்சி போயிடுவோம். ஸோ இங்கே வர லைனும் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து வர லைன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருநெல்வேலிலேருந்து போகிற லைன் அண்ட் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லாம் ஸோ இந்த லைனில் தான் பார்த்திங்கன்னா வரும்.
ஸோ கன்னியாகுமரிக்கு நீங்கள் இப்படி தான் ஜங்ஷன் போய் தான் போகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அந்த லைன் தான் இது ஜங்ஷன் போகிறது.
ஸோ கைஸ் அட்லாஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு பிஃபோர் டைமாகவே நம்ம பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த திருவனந்தபுரம் திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின். டே டைமில் கேரளாவோட சவுத்துலேருந்து நம்ம சவுத்து தமிழ்நாடோட சவுத்தை தாண்டி திருச்சி வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடியதில் ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினாகவே இருக்குது. ஓவரால் இந்த ஜர்னி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நீங்களும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ராவல் பண்ணியிருந்தீங்கனாலும் கீழே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான vlog சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.